ஹலோ, சாந்தப்பாட்டி பேசுகிறேன். காட்டில் ஒரு முயலுண்ட புத்திசாலித்தனம் பாருங்கள். காட்டில் சிங்கம் எல்லா மிருகத்தையும் பிடிச்சி தின்னும். அப்போ இவங்க ஒரு நாள் ஒரு பந்தயம் வச்சாங்க. எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பிடிச்சி இந்த மாதிரி ஓடியெல்லாம் பிரச்சனை பண்ணாத, சிங்கத்துக்கு கூட்டுக்குள்ளே சிங்கத்தினுடைய இடத்துக்கு ஒரு நாள் ஒரு முறைப்படகி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு நாள் மான் போவோம், ஒரு நாள் காட்டெருமை, அது மாதிரி ஒரு உயிரினம் போய் சிங்கத்துக்கு இரையாகும். அந்த முறையில் அன்னைக்கு முயலுக்கு போனோம். முயல் தந்திரசாலி. முயல் என்ன பண்ணோம், சிங்கத்து வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட்டாக போகும். அப்போது சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, நீ எனக்கு ரொம்ப பசிக்குது, அது வேறு நீ இன்றைக்கி சின்ன பொருள், எனக்கு பசியே ஆற மாட்டேன். இல்லை ராஜா, நான் வர வழியில் சிங்கராஜா நான் வர வழியில் இதே காட்டில் இன்னொரு சிங்கம் இருந்து என்னை பிடிச்சாங்க. அது அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வரும். அது இன்னும் நீ வரும்போது உன்னை இந்த காட்டுக்குள்ளே இன்னொரு சிங்கமா காட்ட எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். வராஜா அப்படின்னு சொல்லி சிங்கத்தை கூட்டின்னு போய் கிணறோட அந்த கிணறோட ஒரு பகுதியில் இருந்துட்டு கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்க சொன்னோம். கிணறுல ஏறி உட்காந்துட்டு எட்டி பார்க்க சொன்னால் சிங்கத்தோட நிழலே அந்த கிணத்துல தெரியும். அப்போ இந்த முயல் சொல்லிட்டு, பற்றியா சிங்கம் கிணத்துக்குள்ளேயே இருந்துட்டு என்னை கிணத்துக்குள்ளே போய் உட்காந்துருக்கு வர, அப்போ வெளியில் உட்காந்துட்டு உங்களை பார்த்தது கிணத்துக்குள்ளே இறங்கி உட்காந்துருக்கு, உங்களை பயந்துட்டு அப்படியே சொல்கிறேன். அப்போ இந்த சிங்கம் அப்படி அலறும், கர்த்திச்சிக்கும். அப்போ அதுள்ள இருக்கிற அந்த சிங்கமும் அதே செய்யும். அப்புறம் உனக்கு என்ன பயம் இல்லை, அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு சிங்கம் எடுத்து குதிக்கும் கிணத்துக்குள்ள. அப்போது முயலின்ற ஒரு புத்திசாலி தர மாதிரி அங்கே சிங்கம் சத்து வச்சில அந்த காட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும்.